ஆலய மணியின் ஓசையில் துயில் கலந்து எழுந்தான் சுசின் தேவ். காலை நேர பரபரப்பு அவனை தொற்றிக்கொள்ள வேகமாக எழுந்து ஜாக்கிங் போக தயாராகி கீழே இறங்கி வந்தான். அவனது அப்பா அவனுக்கு முன்பாகவே தயாராகி இருந்தார். குட் மார்னிங் டாட். நானும் டெய்லி உங்களுக்கு முன்னாடி கிளம்பணும்னு பாக்குறேன், முடியவே மாட்டேங்குது என்று போலியாக அழுத்து கொண்டான். குட் மார்னிங் மைசன். உனக்கு ஜாகிங் ஜஸ்ட் 6 வருட பழக்கம், ஆனால் எனக்கு? மகனை பெருமை பொங்க பார்த்து சிரித்தார் சுந்தரம். இவர்களின் உரையாடலை கேட்டபடி வந்தாள் சுலோச்சனா. போதுமே, பெத்த பையன்கிட்ட பேசுற மாதிரியா பேசுறீங்க? என்னமோ கம்பெனி மீட்டிங்ல பேசுற மாதிரி பெருமைய பாரு என்று சொன்னவரின் வார்த்தையில் பெருமையே மிகுந்திருந்தது. ஏன் சொல்லோ, நான் பெருமை பேசுனா உனக்கு பொறுக்காதே? அதை விட நான் உன் பையன்கிட்ட பேசுனா உடனே உனக்கு மூக்குல வேர்க்குமே என அழுத்து கொண்டார். நீங்க கொஞ்சதான் உங்க செல்ல பொண்ணு இருக்காளே உங்களுக்கு, நொடிந்து கொண்டார். என்ன காலையிலேயே என் தலை உருளுது? அம்மா, உன் புருஷனை ஏதாவது சொல்றதா இருந்தா நேரடியா சொல்லு, அதை விட்டுட்டு என்ன ஏன் இழுக்கிற? வாடி, என்ன ஒரு டிக்கெட் குறையுதேன்னு பார்த்தேன், வந்துட்டியா? அம்மா, நீ டீச்சரா இல்ல கண்டக்டரா? இப்ப எதுக்குடி இப்படி ஒரு சந்தேகம்? என்ன சொன்னீங்களே அதான் டிக்கெட்டுன்னு. என்னங்க, உங்க பொண்ண பாத்தீங்களா? அவர் திரும்பி பார்க்கும்போது சுசீனும் சுந்தரமும் அங்கு இல்லை. வாயை மூடி சிரிப்பை அடக்கி கொண்டிருந்தாள் விஜி. என்னடி சிரிப்பு? பேசிக்கிட்டு இருக்கும் போதே சொல்லாம போறது? வரட்டும், இன்னைக்கு 2 பேருக்கும் சாப்பாடு கிடையாது. நீ அவங்க கூட போகலையா? நானும் போகணும் தாமா வந்தேன். ஆனா பாருங்க, உங்களுக்கு கம்பெனி கொடுக்க சொல்லி கஞ்சாடை காமிச்சிட்டு அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. நான் சிக்கிட்டேன் என்றவளின் குரலில் போலி வருத்தம் இருந்தது. ஓ, பேசும்போதே இந்த வேலையெல்லாம் நடக்குதா? அம்மா, நீங்க டீச்சர் வேலையை விட்டு எத்தனை வருஷம் இருக்கும் என்றால் திடீரென்று. பேசிட்டு இருக்கும்போது ஏண்டி இப்படி ஒரு கேள்வி? சொல்லுங்கம்மா. என்ன, ஒரு 15 வருஷம் இருக்கும். விஜி கொஞ்சம் தூரமாக போய் நின்று கொண்டு, ஆனாலும் உன் டீச்சர் புத்தி உன்னைய விட்டு போகலையம்மா. நடு வீட்டில் எல்லாரையும் நிற்க வச்சு கேள்வி கேட்பது, பதில் சொல்லலனா துரத்தி துரத்தி அடிக்கிறது என்று சொல்லிவிட்டு ஓடினாள். என்கிட்ட வராமலா போயிடுவ? உன்னை அப்ப கவனிக்கிறேன். 26 வயது சுசின் இளம் தொழில் அதிபன். 6 அடிக்கு குறையாத வளர்ச்சி, அடர்ந்த புருவங்கள், கூர்மைய நாசி, கண்கள் பார்ப்பவர்களை துளைத்துவிடும். புருவத்திற்கு ஏற்றபடி அடர்த்தியான மீசை, நிறம் மாநிறம்தான் என்றாலும் உடுத்தும் உடை அதை ஈடு கட்டிவிடும். தந்தையின் கிரானைட் எக்ஸ்போர்ட் பிசினஸை 3 வருடமாக எடுத்து நடத்தி வருகிறான். தந்தை இந்தியாவில் மட்டும் செய்ததை இவன் வெளிநாட்டிற்கும் ஏற்றுமதி செய்கிறான். இந்த வருடம் இளம் தொழில் அதிபர் விருது இவனுக்கு தான் கிடைக்கும் என்று பேசிக்கொள்கிறார்கள். பெண்களிடம் எப்பொழுதும் ஒரு கண்ணியத்துக்கு உடனே பழகுபவன். பார்வையில் கூட அது வெளிப்படும். அதனாலோ என்னவோ பெண்கள் இவனிடம் காதலை விட நட்பையே அதிகம் யாசித்தனர். அடுத்து இன்னொரு குடும்பத்தை பார்ப்போம். அம்மா, நான் உங்களை எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கேன், நீங்க என்னன்னு கேட்காம இருக்கீங்க? மினி என்கிற மினிலா அவள் தாயை அழைத்து கொண்டு இருந்தாள். மினி, என்னடா? நானும் என்னன்னு கேட்டுட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. பதில் சொல்லாமல் மினியின் அறைக்கு சென்ற மீனாட்சி தன் மகள் நின்ற கோலத்தை பார்த்து அதிர்ந்து போனாள். மினி, என்ன இது? டவல் மட்டும் கட்டிக்கிட்டு நடு ரூம்ல நிக்கிற? ஐயோ, உனக்கு செல்லம் கொடுத்து ரொம்ப தான் கெடுத்து விட்டேன். போய் முதல்ல ட்ரெஸ் போடுடி. இன்னும் சின்ன புள்ளன்னு நினைப்பு தலையில் அடிக்காத குறையாக சொன்னாள். போமா, உனக்கு எப்ப பார்த்தாலும் கிண்டல் தான். என்னோட பிங்க் சுடிய காணும், அதை தேடி தரத்தான் உங்களை கூப்பிட்டேன். உன்கிட்ட வேற சுடியே இல்லையா? ஏதாவது உன்னை போட வேண்டிதானே? இன்னைக்கு எனக்கு எக்ஸாம், அது என்னோட சென்டிமெண்ட் சுடி, அதான் கேட்டேன். வேகமாக உள்ளே சென்று பீராவில் இருந்து அந்த சுடிதாரை எடுத்து கொடுத்து விட்டு மகளை நினைத்து சிறு கலங்கத்துடனே சென்றாள் மீனாட்சி. மீனாட்சியின் கணவர் ராம் இறந்து 15 வருடம் ஓடிவிட்டது. தனி ஒரு மனுஷியாக இருந்து மினியை வளர்த்து ஆளாக்கி விட்டார். தாயின் அரவணைப்பை கொடுக்க முடிந்த அவரால் தந்தையின் கண்டிப்பை காட்ட முடியவில்லை. தன் வாழ்வின் ஆதாரம், தனக்கு இருக்கும் ஒரே சொந்தம் தந்தை இல்லாதவள் என்ற நினைப்பை அவளிடம் கண்டிப்பை காட்ட முடியாமல் செய்துவிட்டது.
மினி தவறான வழிக்கு செல்பவள் அல்ல. ஆனால் அவளது விளையாட்டு குணம், பிடிவாதம் மீனாட்சியின் வயிற்றில் புலியை கரைத்தது. மினி பிஎஸ்சி கணிதம் 2ஆம் வருடம் படிக்கும் கல்லூரி மாணவி. அழகி என்றால் என்னவென்று இவளை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கொஞ்சம் இல்லை, ரொம்ப வெகுளி. பிடிவாதம் ரொம்ப ஜாஸ்தி. என்ன சொன்னாலும் கொஞ்சம் மாற்றி புரிந்து கொள்வாள். ஜாக்கிங் முடித்து சுசினும் சுந்தரமும் வீட்டிற்குள் வரும்போதே வீடு அமைதியாக இருந்தது. சுசி, என்னடா வீடு ரொம்ப அமைதியா? என்னப்பா, நானும் உங்க கூட தானே வரேன். எனக்கு என்னமோ எல்லாம் தெரியுங்கிற மாதிரி என்கிட்டயே கேக்குறீங்க. அதுவும் சரிதான், உடனே ஒத்துக்கொண்டார். இவர்களை பார்த்து விஜய் வேகமாக வெளியே வந்து, என்ன 2 பேரும் இப்படி முழிக்கிறீங்க? புயல் இன்னும் கரையை கடக்கல, உள்ளேதான் மையம் கொண்டிருக்கு. அவர்களுக்கு முன்னெச்சரிக்கை விடுத்தாள். ஓ, அப்பா நான் முதல்ல போறேன், அப்புறமா நீங்க வாங்க. இல்லனா எனக்கும் சேர்த்து காப்பி கிடைக்காது. அவன் வருத்தம் அவனுக்கு. அட போடா, நீ வேற. நான் வந்தா மட்டும் எனக்கு காப்பி தந்துடுவாளா? சக்கரை போடாம சுடு தண்ணி தருவா. எனக்கு இன்னைக்கு சுடு தண்ணி வேண்டாம், முறுக்கி கொண்டார். அப்பா, இத அப்படியே அம்மா கிட்ட சொல்லவா? விஜய் கேட்க, இல்லனா ஒண்ணு பண்ணலாம், எல்லோரும் போய் நேரா பெஞ்ச் மேல ஏறி நின்றுடலாமா? சுந்தரம் வினவ, சுசினும் விஜயும் இதெல்லாம் ஒரு பேச்சா என்பது போல் பார்த்தார்கள். அவர்கள் பார்வையை உணர்ந்து, உங்க அம்மாவை சமாதானம் படுத்ததான் என்று இழுத்தார். ஏன்பா உங்களுக்கு போயும் ஒரு டீச்சர் தான் கிடைச்சாங்களா கல்யாணம் பண்ண? இப்ப பாருங்க, உங்க கூட சேர்ந்து நாங்களும் கஷ்டப்படுறோம். பெரும் மூச்சு விட்டாள். இத உங்க அம்மா காதுல விழுற மாதிரி சொல்லிடாத, அப்புறம் சாப்பாட்டை நாம எல்லாரும் மறந்துட வேண்டியதுதான். என்ன கலவரமானவர்? பேசாம நீங்க அம்மாவை டைவர்ஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கும் நல்ல காப்பி கிடைக்கும், எங்களுக்கும் நல்ல அம்மா கிடைப்பாங்க. என்ன நான் சொல்றது? விஜய் உற்சாகமானாள். அப்பா, சுசின் அழைத்தான். டேய், நீ சும்மா இருடா. அதுமா, நானும் பண்ணிடலாம தான் பார்த்தேன். ஆனா அப்படி ஒரு நாள் தெரியாம தான் உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டேன். அவ அதுக்கு என்ன பண்ணுனா தெரியுமா? அவர் அந்த நாள் நினைவில் முழுங்கினார். என்னப்பா, குச்சிய வச்சு பின்னிட்டாங்களா? விஜய் வயிற்றை பிடித்து கொண்டு சிரித்தாள். விஜய், ரொம்ப சிரிக்கிற, பின் விளைவுகளை யோசிச்சு பார், சுசின் கண்டித்தான். போனா அப்பா, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அப்படிதான் செஞ்சாங்களா? சோரேசமானாள். அப்படி செஞ்சு இருந்தா நான் பரவாயில்லையே. என்ன உட்கார வச்சு குடும்பம்னா என்ன, அதோட அருமை பெருமை பத்தி ஒரு நாள் ஃபுல்லா கிளாஸ் எடுத்தா சோகமாக சொன்னார். சிரித்து கொண்டே திரும்பிய விஜயின் சிரிப்பு பாதிலேயே உறைந்து போனது. பரிதாபமாக தனது அண்ணனை பார்த்து கொண்டு அவனது முதுகின் பின்னால் மறைந்து கொண்டாள். சுந்தரம் இன்னும் பேசிக்கொண்டே இருந்தார். நிலைமை கைமீறி போய்விட்டதை அறிந்து, அப்பா, சுசின் அழுத்தி அழைத்தான். டே, பேசிட்டு இருக்கும்போது கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி சொல்லிக்கிட்டே திரும்ப அவனை பார்த்தார். சுசினின் பார்வை சென்ற இடத்தில் பார்த்த சுந்தரத்துக்கு மயக்கம் வரும் போல இருந்தது. அங்கே சுலட்சணா பெரிய மூச்சுகளை விட்டு தனது கோபத்தை அடக்கி கொண்டு நின்று கொண்டு இருந்தாள். சுசினின் நிலைமையை சமாளிக்கும் பொருட்டு, அம்மா, இன்னைக்கு என்ன டிஃபன்? வாசனை இங்கே வரைக்கும் வருது. பூரி குருமாவா? சுலட்சணை எதுவும் சொல்லாமல் வீட்டிற்குள் சென்று தனது ரூமை பூட்டிக் கொண்டார். என்னடா இது, இன்னைக்கு முழிச்ச மொழியே சரியில்லை போல. சுந்தரம் சொல்ல, அப்பா, செய்யறதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு இப்போ மொழிய குறை சொல்றீங்களா? என்னன்னா இப்படி ஆயிடுச்சு? இப்ப என்ன பண்ண? ஏற்கனவே நாம எல்லோரும் சேர்ந்து அவங்கள ஒதுக்குறோம்னு சொல்லுவாங்க. இப்போ நீயாவது அவங்க வந்த உடனே சொல்லி இருக்கலாம் இல்ல? சொல்லி இருக்கலாம் இல்லையா? நானும் அப்பா அப்பான்னு சிக்னல் கொடுக்கறேன், கண்டுக்காம பேசிக்கிட்டு என்ன குறை சொல்றியா? நீ அப்பா அப்பான்னு சொன்னதுக்கு பதிலா அம்மானு ஒரு தடவை சொல்லி இருந்தா போதும், இந்த பேச்சு நடந்திருக்காது. அம்மாவும் மூட் அவுட் ஆயிருக்க மாட்டாங்க. அவனிடம் சொன்னாள். நடந்ததை மாத்த முடியாது, இனிமேல் என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். அப்பா, என்ன சொல்றீங்க? அடுத்ததை யோசித்தான். சுந்தரம் மனைவியின் பின்னாலேயே சென்று விட்டு இருந்தார். அருமையா தொடங்கின காலை வேலை இப்படியா ஆகணும்? அண்ணா வா, நாமளும் போகலாம். அம்மா பாவம், ரொம்ப கஷ்டப்படுவாங்க. விஜய் கவலை கொண்டாள். இப்ப சொல்லு, கஷ்டப்படுவாங்கன்னு.
பேசும் முன்னாடி யோசிச்சு இருக்கணும். சரி வா. இருவரும் சென்றார்கள். ரூமில் சேரில் தலை கவிழ்ந்து அமர்ந்திருந்தாள் சுலோ. மூவரும் வந்து நின்றனர். சுந்தரம் அழைக்க அந்த அழைப்பை கேட்டு தலை நிமிர்ந்து பார்த்தார் சுலோ. அவர்களது கண்கள் கலங்கி இருந்தன. இவ்வளவு நாளும் என்னதான் கேலி செய்தாலும் கொஞ்ச நேரம் யாரிடமும் பேச மாட்டாள். பிறகு எதுவும் நடவாதது போல இருந்து விடுவாள். ஆனால் இன்று அவளது விழிகள் கலங்கி இருந்ததை பார்த்ததும் மூவரும் ஆடித்தான் போய்விட்டனர். சுலோ, அம்மா! அனைவரும் ஒரே நேரத்தில் அழைத்தனர். அம்மா, என்ன இது சின்ன பிள்ளை மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிட்டு? தாயை தவளோடு அணைத்தாள். ஏண்டா, உங்க எல்லார் சந்தோஷத்தையும் நான் கெடுக்கிறேனா? அதுவும் விஜய் சொன்ன பாரு, என்ன டைவர்ஸ் பண்ண சொல்லி. நான் ஏன் இவ்வளவு கண்டிப்பா இருக்கேன்னு உங்க அப்பாவுக்கே தெரியாத போது உங்களை சொல்லி என்ன செய்ய? நான் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலனா நான் ஏதாவது ஒரு ஆசிரமத்துக்கு போயிடுறேன். நீங்க மட்டும் இருங்க போதுமா? கண் கலங்க சொன்னாள். அம்மா, நான் சும்மா ஒரு ஜாலிக்கு சொன்னேம்மா. விஜயும் சமாதானம் செய்தாள். எதுடி ஜாலி? என்ன டைவர்ஸ் பண்ண சொல்றதா? நான் ஏன் உன்கிட்ட கண்டிப்பா இருக்கணும்னு உனக்கு தெரியாதா? கோபம் இப்பொழுது பெருமளவு குறைந்திருந்தது. அம்மா, எங்க எல்லாருக்குமே தெரியுமா? அப்பா கண்டிப்பு கிடையாது, செல்லம் கொடுத்து எங்களை கெடுத்து வச்சிடுவாரு. சோ நீங்க எங்களை நல்வழிப்படுத்த வேண்டி கண்டிப்பா இருக்கீங்க. இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க, அப்படிதானம்மா? போடா போக்கிரி. சிரிப்பு முகத்தில் எட்டி பார்த்தது. அப்பா, எப்படியோ மலை இறங்கிட்டாங்க. விஜய் தன் தாயை இருக்க கட்டி கொண்டாள். சாரிம்மா, இனிமேல் விளையாட்டுக்கு கூட அப்படி சொல்ல மாட்டேன், சரியா? நீங்க என் செல்ல அம்மா இல்ல. தன் தாயின் கன்னத்தை ஈரம் பண்ணினாள். என்னடி இது, வயசு பொண்ணு மாதிரி நடந்துக்கோ. கட்டி பிடிக்கிறது, கன்னத்தை ஈரம் பண்றது. அவளை கண்டித்தாலும் கொஞ்சம் நெகிழவே செய்தாள். நம்ம அம்மா திரும்ப வந்தாச்சு. விஜய் குதித்தாள். இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா நீ இன்னைக்கு எக்ஸாம் வீட்டில் தான் எழுதணும். சுசின் நேரமாவதை சுட்டி காட்டினான். ஐயோ அம்மா, டைம் ஆச்சு, சீக்கிரம் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுங்கம்மா. குளிச்சுட்டு இப்போ வந்துடுறேன். தன் அறைக்கு ஓடினாள் விஜி. அம்மா, காப்பி வேணுமே, டைம் 8 ஆச்சு, இன்னும் நீங்க தரவே இல்ல. அப்படியே அப்பாவுக்கும் சரியா? தந்தைக்கும் கேட்டான். என்னடா சிபாரிசா? சிரித்து கொண்டு கிச்சனுக்கு சென்றாள். இங்கே மீனாட்சி பூஜை அறையில் பூஜை செய்வதை பார்த்து கொண்டு வேகமாக தாயின் அருகில் சென்றாள் மினி. குங்குமத்தை எடுத்து மினியின் நெற்றியில் வைத்துவிட்டு, நல்லபடியா பரீட்சை எழுதுமா. எக்ஸாம் முடிஞ்சதும் நேரா வீட்டுக்கு வா. நீ பாட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட நேரம் காலம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்காத, சரியா? சரிம்மா, ஆனா இன்னைக்கு கடைசி எக்ஸாம். சோ கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு ஷாப்பிங் போயிட்டு வருவேன். அதுக்குள்ள என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கும் போன் பண்ணி என் பொண்ண காணலன்னு டமாரம் அடிச்சிடாதீங்கள், தாயிடம் சொன்னாள். அது சரி, இந்த துப்பட்டாவை ஏன் இப்படி போட்டிருக்க? பின் பண்ண வேண்டியதானே? இது எம்ப்ராய்டிங் சுடிமா, துப்பட்டா போட்டா ஒர்க் தெரியாது. புத்தகங்களை எடுப்பதிலேயே கவனமாக இருந்தாள். சரிடி, ஒரு சைடாவது பின் பண்ணு, கண்டித்தார். போமா, உனக்கு ஒன்னும் தெரியாது, இப்படி போட்டாதான் ஸ்டைல். அவர் சொல்வதை கேட்க அவள் தயாராக இல்லை. ட்ரெஸ் போடுறது மானத்தை மறைக்க, நீ என்னமோ ஸ்டைல் பண்ற மாதிரி பேசுற, கண்டித்தார். இவ்வளவு பேச்சின் நடுவிலும் தாய் தன் மகளுக்கு இட்லியே ஊட்டி விட்டாள். இட்லி போதுமா, அப்புறம் படிச்சது எல்லாம் மறந்துவிடும், மீதிய வந்து சாப்பிடுறேன், சிட்டாக பறந்தாள். இன்று அந்த துப்பாட்டாவினால் தான் சந்திக்க போகும் விளைவுகளை அறியாமல் தனது ஸ்கூட்டி எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். காலேஜில் மரத்தடியில் நின்று கடைசி நேர பரபரப்பான நிமிடத்தில் இருந்தனர் மாணவிகள். ஹாய் மினி, சம்மெல்லாம் போட்டு பாத்துட்டியா? நான் நேத்து ஃபுல்லா போட்டு போட்டு பாக்குறேன், வரவே இல்ல. ஹேமா கவலையாக சொன்னாள். உனக்கு ஆன்சர் வந்தாதானடி ஆச்சரியம். முதல்ல அது நம்ம புக்கு தானா? நீ பாட்டுக்கு அன்னைக்கு எக்ஸாம் ஹாலுக்குள்ள உட்காந்துட்டு எனக்கு கொஸ்டின் பேப்பரை மாத்தி தந்துட்டாங்கன்னு புலம்புன மாதிரி இருக்க போகுது. தோழி வினோதினி அவளை வாரினாள். இது எப்படி நடந்தது எனக்கு தெரியாதே. வினி சுவாரஸ்யமானாள். அவகிட்ட சொல்லாதடி பிளீஸ், கெஞ்சினாள் ஹேமா. வினோ, நீ இப்ப சொல்லல, எக்ஸாம் ஹால்ல பேப்பர் காட்ட மாட்டேன், செக் வைத்தாள் மினி. மினி, அப்படி மட்டும் பண்ணாதடி, நான் உன்னை நம்பிதான் வந்திருக்கேன், கைவிட்டுடாத. கலவரமானால் வினோ. அப்போ ஒழுங்கா என்னன்னு சொல்லு. தலைக்கு மேல் வெள்ளம் போய் விட்டதை அறிந்த ஹேமா, அது ஒண்ணுமில்ல மினி, அடுத்த நாள் எக்ஸாமுக்கு உள்ளத முந்தின நாள் படிச்சுட்டு வந்துட்டு
எக்ஸாம் ஹால்ல நம்ம மேம் தான் கொஸ்டின் பேப்பரை மாத்தி கொடுத்துட்டாங்கன்னு ஒரே அலறல். அனைவரும் சிரித்தார்கள். அப்போ அந்த பேப்பர் புட்டுக்கிச்சா? அதுதான் இல்ல. அப்போ இவ எல்லா எக்ஸாமுக்கும் சேர்த்து படிச்சிடுவாளா? மினி ஆச்சரியமாக கேட்க, உனக்கு இது தேவையா என்பது போல் வினியை பார்க்க, வினி அவளை பார்ப்பதை தவிர்த்தாள். மினி அவ எல்லா பாடத்தையும் படிக்க இருந்தாதானே, எதுக்குடி அலற போறா? வினோ சலித்து கொண்டாள். அட ஆமா, அப்புறம் என்ன செமஸ்டர் எப்படி பாஸ் பண்ணினா? அது செமஸ்டர் எக்ஸாம் இல்ல மினி, மாடல் எக்ஸாம். சோ தப்பிச்சிட்டான். இவர்களின் பேச்சு சுவாரஸ்யத்தில் மினியின் துப்பட்டா பறந்து போனதை யாரும் கவனிக்கவில்லை. எக்ஸாமுக்கு நேரமாகி விட்டதால் வேகமாக வந்த விஜயின் முகத்தில் ஒரு துப்பட்டா வேகமாக வந்து விழுந்தது. எதிர்பாராமல் நேர்ந்த இந்த செயலால் பிரேக் பிடித்து வண்டியை நிறுத்த முடியாமல் தன் மேல் இருந்த நம்பிக்கையில் ஒற்றை கையால் வண்டியை ஓட்டியவள் எதிர்பாராமல் வண்டி ஒரு கல்லில் ஏறிவிட சமாளிக்க முடியாமல் தடுமாறி கீழே விழுந்தாள். விழுந்த வேகத்தில் ஆக்சிலேட்டரையும் பதட்டத்தில் முறுக்கிவிடவே வண்டி உராய்ந்து அவள் காலில் பலமாக மோதியது. அவள் கீழே விழுந்த சப்தம் கேட்டு கூட்டம் கூடியது. ச்சே, யார் இது? துப்பட்டா காற்றில் பறந்தது கூட தெரியாம பாவம், இப்ப இவளுக்கு அடிபட்டுடுச்சே. கூட்டத்தில் யாரோ ஒருத்தி சொன்னாள். பேசிக்கிட்டு இருக்காம முதல்ல அவளை எழுப்பி விடுங்க, யாராவது தண்ணி கொண்டு வாங்க. விஜி வலி பொறுக்காமல் கண்களை மூடி வலியை அடக்கி கொண்டிருந்தாள். அவளது காலை கட்ட விரலில் நகம் பீய்த்து ரத்தம் வழிந்து கொண்டு இருந்தது. குட்டி விரலோ இசக்கு பிசகாக அடிபட்டு வீங்கி போயிற்று. கண்களை இருட்டி கொண்டு மயக்கம் வருவது போல் இருந்தது. இதுங்க எல்லாம் ஏன் தான் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அலையுதுங்களோ? பின் பண்ணனா என்ன? வாயை திறக்கிறாங்களா பாரு. கூடியிருந்த கும்பலில் ஒருத்தி பொறுமினாள். கூட்டத்தை பார்த்த மினி டீம், ஏமா அங்க என்னடி கும்பலா இருக்கு, வா என்னன்னு பார்க்கலாம். அவளை இழுத்து சென்றாள் மினி. கும்பலை விலக்கி விட்டு பார்த்த மினி அதிர்ந்தாள். அவசரமாக தனது துப்பட்டாவை தோளில் தேடினாள். நிலைமையின் தீவிரத்தை உடனே புரிந்து கொண்டு வேகமாக தண்ணீர் பாட்டில் எடுத்துக்கொண்டு விஜயின் அருகில் சென்றாள். ஐ எம் சாரி, இது என்னோட துப்பட்டா தான், எனக்கே தெரியாம காத்துல பறந்து வந்துடுச்சு போல. தண்ணீர் பாட்டிலை அவளுக்கு குடிக்க கொடுத்தாள். கூட்டத்தில் அனைவரும் மினியை அர்ச்சனை செய்ய துவங்கவும் எக்ஸாமுக்கு மணி அடிக்கவும் சரியாக இருந்தது. நிகழ்காலத்துக்கு திரும்பி அனைவரும் ஹாலை நோக்கி சென்றனர். ஏமா வினோ, நீங்க போங்க, நான் இவங்களை கூட்டிட்டு வரேன். மினி விஜயை தாங்கினாள். மினி, அவங்க காலில் ரத்தம் வருது பாரு, முதல்ல அதை கவனி. எக்ஸாமுக்கு 10 நிமிஷம் லேட்டா போனா ஒன்னும் ஆயிடாது. ஹேமா சொல்லி அவளது கர்ச்சிப்பை விஜயின் கட்டை விரலில் கட்டி விட்டாள். அவங்க கால் வீக்கம் போட்டுடுச்சு ஹேமா, ஹாஸ்பிட்டல் போனால்தான் சரி வரும் போல. நான் இவங்களை கூட்டிட்டு போறேன், நீங்க ஹாலுக்கு போங்க, மினி கவலையாக சொன்னாள். சுய உணர்வுக்கு வந்த விஜி, இல்ல நான் எக்ஸாம் எழுத போயே ஆகணும், எக்ஸாம் முடிச்சு வந்து மீதிய பாத்துக்கலாம். அவள் பரீட்சை எழுத செல்ல முயன்றாள். என்ன நீங்க விளையாடுறீங்களா? கால் வீங்கி இருக்கு, இப்ப போய். மினி அவளை விடவில்லை. மினி, என்ன அப்படி பாக்குறீங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களை அப்படித்தானே கூப்பிட்டாங்க. மினி தானே உங்க பேரு. இன்னைக்கு லாஸ்ட் எக்ஸாம், இது ஈவென்ட் செமஸ்டர் வேற, இப்போ விட்டா எழுதுறது கஷ்டம். சோ எக்ஸாம் முடிச்சு வந்து நீங்க எங்க கூப்பிட்டாலும் வரேன். இப்போ என்னை விட்டுடுங்களேன் ப்ளீஸ், கிட்டத்தட்ட கெஞ்சினாள். உங்களால் நடக்க முடியுமா? நீங்க எந்த ஹால்? நான் கூட்டிட்டு போய் விடுறேன். உதவிக்கு வந்தாள். எனக்கு பி பிளாக் ரூம் நம்பர் 12. உங்களுக்கு? கேள்வியாக நிறுத்தினாள்.